மகர ராசி 7 நாட்டு சனியெல்லாம் முடித்து அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த சனி வக்கர பயிற்சி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இவருங்க மகர ராசி கேட்குறாங்க. சொல்லுங்கள் சார். மகர ராசி ரொம்ப மலர்ச்சியாக இருக்கலாம், ரொம்ப நல்ல ராசி. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய சொத்து இருக்கு, நீ அதிலேயே வாழ்ந்துக்கலாம், நீ ஒன்றும் சொத்து சம்பாதிக்க தேவையில்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நான் சம்பாதிப்பேன். பரவாயில்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் இந்த மகர ராசி சனி வக்கர பயிற்சி கல்யாணம் ஆகிடுமா? தைரியமாக இருங்க. அப்போ அதுவும் யாருக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, பல பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸுக்கு உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், ஆனால் பணம் முதலீடு பண்ண முடியல வச்சுக்கோங்களேன். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ பணம் முதலீடு கிடைக்கும். வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அப்படின்ற ஒரு எங்களுடைய அருமையான ஒரு சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிரபலமாக்கி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ஒரு பாசிட்டிவாக கொடுத்து இன்னும் உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ஜோதிடர்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து உங்களுக்காக கொண்டாந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லா வீடியோலையும் ஒரு ஜோதிடர்கள் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதாங்க எங்களை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் மாமணி, ஜோதிடர் ரத்னா, ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு இப்போதாங்க சனி பயிற்சி முடிஞ்சுது. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனி வக்கர பயிற்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சனி வக்கர பயிற்சி எப்போ வருது, அதனால இந்த 12 ராசிகளுக்கான நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அவரையே சந்திப்போம். இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் பஞ்சநாதன் அவர்களே கேட்டுருவோமா? வாங்க, அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தது. அடுத்தது மகர ராசி சார். மகர ராசி 7 நாட்டு சனியெல்லாம் முடித்து அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த சனி வக்கர பயிற்சி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இவருங்க மகர ராசி கேட்குறாங்க. சொல்லுங்கள் சார். மகர ராசி ரொம்ப மலர்ச்சியாக இருக்கலாம், ரொம்ப நல்ல ராசி. இப்போ மகரமும் கும்பமும் தான் சனி பகவானுடைய ராசி. சனி பகவானுடைய கேரக்டர் என்ன கேட்டிங்கன்னா மந்தமான குணம்ங்கிறோம். ஆனால் மகர ராசி பார்த்தீங்கன்னா மந்த குணமே கிடையாது, சுறுசுறுப்பு. ஆமாம், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர். ஆமாம். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய சொத்து இருக்கு, நீ அதிலேயே வாழ்ந்துக்கலாம், நீ ஒன்றும் சொத்து சம்பாதிக்க தேவையில்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நான் சம்பாதிப்பேன் அப்படிம்பாங்க. அப்பாவே தப்பு பண்ணிக்கலாம் தப்புன்னு சொல்லுவாங்க. அப்பாவோட பல மகர ராசிக்காரர்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கும். ஆனால் அப்பாவுக்கு வயசாகும் போது அந்த அப்பாவை நல்லா பார்த்துக்கிறது இந்த மகர ராசி பிள்ளைங்க தான். வெரி குட். இப்போ இவங்களுக்கு என்னன்னா குருவுடைய நேரடி பார்வை. இந்த சனி பகவான் போய் உபஜயஸ்தானத்தில் உட்கார்றார், பெரிய பிளஸ். ஒரு கிரகம் போய் உபஜயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குதுன்னா உங்க வாழ்க்கையை உயர்த்தி விட்டு நல்ல வருமானம் வேணுமா, லைஃப்ல ஜெயிக்கணுமா, நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கணும். நீங்கள் ஜெயம்னா வெற்றி இல்லையா, அந்த வெற்றி கிடைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஸ்தானங்கள் அதெல்லாம். அப்படி சனி 3ஆம் இடத்துல இருக்க, அப்போ அவருக்கு இப்போ என்ன ஆகுது, நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். வெரி குட். பரவாயில்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் இந்த மகர ராசி சனி வக்கர பயிற்சி கல்யாணம் ஆகிடுமா? தைரியமாக இருங்க. அப்போ அதுவும் யாருக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, பல பேர் பார்த்தீங்கன்னா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விடிவு காலம் பாவம் அவங்களுக்கு இல்லையா? அவங்க பொதுவாகவே பல பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் ஜோதிடத்தில் உண்டு. இந்த மல்லாரின்னு ஒரு ராகம் இருக்கு, நாதஸ்வரம் இருக்கு பாருங்க, அதுல மல்லாரின்னு இருக்கு. அந்த மல்லாரியை வீட்டுடைய நடுகாலில் வச்சு போட்டு விடணும். ஓ, மல்லாரி ராகம் வீடு முழுக்க பரவணும். அதான் யூடியூப்ல போட்டா வந்துருமே. போதுமே, போட்டு டிவியில போட்டு ஹாலில் போடுங்க, அவ்வளோதான். மல்லாரி ராகம் கேட்டால் அந்த வீட்டில் சுப செய்தி வரும்னு அர்த்தம், கல்யாணம் கூடி வந்துடும். மல்லாரி ராகம்னு ஒன்று இருக்கு, அதை யூடியூப்ல போட்டு வீடு பூரா ஒழிச்சதுன்னா சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுமா. அப்போ அந்த மல்லாரி இசை தான்
மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்க போகுதுங்கிறது பெரிய விஷயம், நல்ல விஷயம். சூப்பர். இது மகர ராசியில 12 ராசிக்காரர்களும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமா இருக்கு சார். இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இனிமே ஃபுல்லா யூடியூப்ல மல்லாரி எங்க இருக்கு ராகம்னு சர்ச் பண்ணுவாங்க. ஆமா, அதே மாதிரி செல்வ செழிப்புத்திற்கு வரணும். அதுல வந்து செல்வ செழிப்பு வரணும்னா லலிதா ராகம் இருக்கு பாருங்க. ஆமா, அதை நீங்க சாங்க போட்டு கேட்டு பாருங்களேன். வெறும் லலிதா ராகம். லலிதா ராகம். இந்த உன்னால் முடியும் தம்பியில கமலஹாசன் பாட்டு ஒண்ணு இருக்கு. ஆமா, உன்னால் முடியும் அந்த பாட்டு இல்ல, காதல் பாட்டு. அவங்களும் இவங்க பாடுற மாதிரி சார், செம்ம சாங் அது. அது இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? கமலும் சீதாவும் ஆமா, பாடுவாங்க. அந்த பாட்டு வந்து அந்த லலிதா ராகம். ஓ, அந்த ராகத்தை நீங்க போட்டீங்கன்னா நிச்சயம் பணவரவு வரும். இப்போ மகர ராசிக்கு நல்ல பணவரவு வர நேரம், இன்னும் பணம் பெருகும். நானே நாளைக்கு போட்டுருவேன் சார் வீட்டுல. இதுவெல்லாம் புதுசா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஒரு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு சார். இந்த இதழில் கதை எழுதும் நேரம் இது. அந்த பாட்டு, அந்த பாட்டு நீங்க அந்த பாட்டை கூட போட்டு விடுங்களேன். கதை எழுதும் நேரம் இது செம்ம சாங். அது இளையராஜா அருமையா இது பண்ணிருப்பாரு. அந்த பாட்டை வந்து நீங்க வீட்டுல போட்டு விட்டீங்கன்னா பணம் வருது நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக இப்போ நல்லா இருக்கும். கல்யாண விஷயம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிஸ்னஸுக்கு உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். ஆனால் பணம் முதலீடு பண்ண முடியல வச்சுக்கோங்களேன். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ பணம் முதலீடு கிடைக்கும். நல்ல பணம் இருக்கக்கூடிய பார்ட்னர் கிடைப்பார். அப்போ நீங்கள் பிஸ்னஸை டெவலப் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஃபீல்டு எடுத்தாலும் மகர ராசி நம்பர் 1 இப்போ வரப்போகுது. அவ்வளோதானே சார். முதல் விஷயமே பணம் வேணும். பணம் வந்தால் எல்லாம் பின்னாடியே ஒன்று ஒன்றா வந்துடும். அதனால பணமே உங்களை தேடி வரப்போதான். லலிதா ராகத்தை போடுங்க, பணம் வரப்போகுது, கொட்டுன்னு கொட்ட போகுது. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு சார் வருது சனி வக்கர பயிற்சி? ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. வெரி குட். நவம்பர் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போகிறது. ஸோ இந்த லாங் கேப் இருக்கு. ஜூலை 15, ஆகஸ்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு, செப்டம்பர் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு, அக்டோபர் ஃபுல்லாக இருக்கு, நவம்பர் எண்டு 30 தான் வக்கர நிவர்த்தி. ஸோ சச் அ லாங் பீரியட் வச்சுக்கோமே. வெரி குட். அவ்வளோ நாள் இருக்கிறாங்க தான் அந்த பயிற்சி முக்கியத்துவமாகிறது. இந்த சார், இந்த சனி பயிற்சிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சிக்கும் இந்த நலன்ல வேற ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குமா சார்? ஏதாவது மாறுபடுமா? ஏதாவது நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, சனி பகவானுடைய பயிற்சியில நம்ம சில ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்போம். அந்த வேலை விஷயத்தை ஏனோ நமக்கு வேண்டான்னு சில ஆர்டர் வந்து கூட வேண்டான்னு சொல்லியிருப்போம். சில நேரங்கள்ல ஒழுக்கம் தவறின வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி காலம் இதெல்லாம் யோசிக்க வைக்கும். ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டோம், மிஸ் பண்ணினோம், ஏன் இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணினோம், கரெக்ட் பண்ணி இருந்தா நம்ம ஒழுக்கமா இருந்தா நல்லா இருந்திருப்போம், யோசிக்க வைக்கிது காலம். வெரி குட். அதுதான் முக்கியம். அப்போ ஒரு மனிதனை நின்று நிதானமாக யோசிக்க வைத்து அடுத்த ஸ்டெப்ல அதை முன்னேற்றி விட்டுரும். வெரி குட். அதனால தான் அந்த வக்கரம் தேவைப்படுறது. சூப்பர் சூப்பர். நன்றி சார். சந்தோஷம். இந்த ராசி இந்த சனி வக்கர பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பரிகாரத்தோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இந்த சனி வக்கர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐயா டாக்டர் பஞ்சநாதன் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலும் ஐயாவை நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுன்னா ஒரு அழகாக லொக்கேஷன் அனுப்புவார். ஆஃபீஸ் வந்து டி நகர்லேயும் இருக்குது, நங்கநல்லூர்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நேர்லேயே வந்து பார்த்தா நல்லது. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ளீனாக பரிகாரத்தோடு உங்களுக்கு எப்படி பலன்கள் நடந்தது எல்லாமே அழகாக சொல்லிடுவாங்க. இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஐயா கிட்ட நீங்கள் நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யோகம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே ஐயா சொல்லுவார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.